வணக்கம். இன்னைக்கு 2 கிளிமூக்கு மாங்காய் எடுத்திருக்கேன். அதை துண்டு துண்டா வெட்டி வச்சிருக்கேன். அதுல இருந்து கொஞ்சம் சதப்பாகத்தை எடுத்து இன்னும் அரைச்சி வச்சிருக்கேன். பூண்டு கொஞ்சம் எடுத்து சதைச்சி வச்சிருக்கேன். 25 கிராம் மிளகுத்தூள், 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் வெந்தயம், 1/2 ஸ்பூன் கடுகு தனித்தனியா வறுத்து பொடிச்சு வச்சிருக்கேன். கடுகு தேவைக்கேற்ற போடைக்கு, உப்பு தேவைக்கேற்றால போடணும். நல்லெண்ணெய் 200 கிராம் நல்லெண்ணெய். இன்னும் நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஒரு கடாய் வச்சிருக்கேன். இதுல நல்லெண்ணெய் ஊத்துவேன். ஒரு கடாயில எண்ணெய் ஊத்திருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் கடுகு, கருவேப்பிலை, பூண்டு, மாங்காய், வத்தல் பொடி, இது துண்டு துண்டா வெட்டி வச்ச மாங்காய், உப்பு தேவைக்கு, ஜீரகம், வெந்தயம், கடுகு 1/2 ஸ்பூன் நான் பொடிச்சு வச்சத இதுல ஆட் பண்ணுவேன். நான் பெருங்காய பொடி சொல்லல, இப்ப இதுல சொல்லுதே. பெருங்காய பொடி நம்ம கொஞ்சம் தேவைக்கு போடணும். பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க ஊறுகாய். இன்னும் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிட்டு கீழே இறக்கி வைக்கும். பாருங்க எண்ணெய் பிரிஞ்சு எவ்வளவு அழகா இருக்குது. ஊறுகாய் நல்லா மசிஞ்சிருக்கு பாருங்க. இது எங்க ஃபேமிலி மாங்காய் ஊறுகாய். ரொம்ப சூப்பரா இருக்கும். நீங்க இதே மாதிரி வச்சு பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும். இட்லி, தோசைக்கு எல்லாத்துக்கும் நாங்க இதை எடுக்குவோம். ரொம்ப சூப்பரா இருக்கும். லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.